வெரி குட் மார்னிங். பிஹைண்ட் வித் வீவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். என் பேர் ரதேஷ் மனு. வெற்றி படத்தோட கதாநாயகனாக அறிமுகமாகறேன். நான் வந்து பின்னணி பாடகர் மனோ சாரோட இரண்டாவது மகன். இந்த படத்தில் சொல்லணுன்னா அருந்ததி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, சீதா மேடம் நடிச்சிருக்காங்க, சத்யன் சார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு 420 ஃபோர்ஜரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் வந்து ஐடி எம்ப்ளாயியாக இருப்பேன். இதில் 420 எதுக்கு மாறினேன் ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் ஐடி எம்ப்ளாயியாக எதுக்கு மாறினேன் அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். பக்கா கமர்ஷியல் ஸ்டோரி, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை நீங்கள் எல்லாம் பாருங்கள், என்ன ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அருந்ததி பண்ணுற வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி என்ன 3 படத்தில் பார்த்துருப்பீங்க. வெளுத்துக்கட்டு, போடி நாயக்கர், கணேசன், சுண்டாட்டம். இது என்னுடைய 4வது படம் வெற்றி. வெற்றி சொல்கிறதுலே எவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே இருக்க கதை சுவாரஸ்யமே கூட அவ்வளோ இனிப்பாகவே இருக்கும். அண்ட் இந்த இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு ஐடி ஓனர் பொண்ணு, ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அந்த ஓனருடைய பொண்ணு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் சதீஷ்குமார், வெற்றி படத்தோட ப்ரொடியூசருங்க. இது என்னுடைய முதல் படம். பார்த்திங்கனாக்கா இந்த வெற்றி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைட்டிலே இந்த படத்தோட கதையை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மிகவும் அற்புதமான ஒரு தலைப்பு வந்து தென் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள மிக நெருங்கின உறவை வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூடியதான் இந்த படத்தோட முக்கியமான கரு. பார்த்தீங்கன்னாக்கா ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈஸியாக அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய டைரக்டருக்கும் சரி எனக்கும் சரி, நாங்கள் எல்லாமே ஒரே ஊர் தான் வந்து. ஸோ எங்களுக்கு கிடச்ச ஒரு அனுபவம் பார்த்தினாக்கா ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து பார்த்தினாக்கா எனக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு வியூ பார்த்தினா மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் கம்பெனியும் பார்த்தினாக்கா பெரிய அளவில் வளரணுன்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா முழுக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தினா வேலூரில் எடுத்திருக்கோம். வேலூரில் ஸ்டார்ட் வித் ஒரு கோயிலில் தான் எங்களுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாச்சு. தென் அதுக்கப்புறம் நியர்பையில் இருக்கக்கூடிய வேலூர் அதர் லொக்கேஷனில் ஒரு இடத்துல பண்ணணும், விரிஞ்சிபுரம்ன்ற ஒரு ஊரில். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூணார் போயிருந்தோம் சாங் ஷூட்டிங்காக. தென் சென்னையில் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தோன்னா. ஸோ எல்லாமே பாடல் காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரஜினி சாருக்கு எப்படி ஒரு அம்மா சாங் வந்து ஒரு பிரேக்கப் கொடுத்ததோ அந்த மாதிரி பார்த்தா இந்த படத்தில் நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் பார்த்தோன்னாக்கா ஒரு அம்மா சாங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரினாக்கா ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல் காட்சிகள் இருக்குது. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்குங்க. ஸோ டூயட் சாங் ஆகட்டும், ஈவன் டைட்டில் சாங் ஆகட்டும், ஈவன் தாபா சாங் ஆகட்டும், C கிளாஸ், A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், எல்லா விதமான கமர்ஷியல் எல்லா பர்பஸ்லுமே இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா. படம் சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாமே நல்லா அருமையாக வந்திருக்குங்க வந்து. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் எ லாட் டு, நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரீஸில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்த வந்து இந்த கம்பெனி நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போக, தட் மீன்ஸ் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடி ரூபா அப்படின்னு இல்லை 1 கோடி ரூபா அப்படின்னாக்கா அதை போக எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன லாபம் இருந்தாலும், மேபி அது 1 கோடி ஆகட்டும், 5 கோடி ஆகட்டும், இல்லை 10 கோடி ஆகட்டும், 1 ரூபாவோ 100 ரூபாவோ 10 ரூபா, அது எவ்வளோ இருந்தாலும் 50% ஷேரிங் பார்த்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, ஹீரோயினுக்கு இல்லாமல், டைரக்டர் மட்டுமே இல்லாமல், தென் கடைசியாக டீ டம்ளர் கழுவிட்டு போனால் இல்லை ஆஃபீஸ் பாயாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும் வந்து என்னை பொறுத்தவரை எல்லாருக்குமே அவங்களுடைய ஈக்குவல் ஷேரிங்காக நான் கொடுக்க போகிறேன் வந்து. ஸோ எனக்கு ஆடியோ ரிலீஸ் பெருசு இல்லைங்க. கண்டிப்பாக படம் ரிலீஸ் பண்ண போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. தென் படம் முடிஞ்ச பிறகு ஒரு 1 மந்தில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அகெயின் உங்களை எல்லோரும் நான் அங்கே இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பார்ட்டி தான் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான ஒரு வெற்றினே சொல்லலாம். அன்றைக்கி தான் வந்து நான் படம் எடுத்து முழு திருப்தி அடைஞ்ச நாள்னே சொல்லலாம் வந்து பார்த்தோன்னா. இது எல்லா படத்துக்கும் நான் எடுக்கக்கூடிய ஃப்யூச்சரில் எடுக்கக்கூடிய எல்லா படத்துக்கும் இது பொருந்தும் வந்து. ஈவன் இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பார்த்தோன்னா May 1 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அந்த சொன்ன டேட்டில் கண்டிப்பாக முடிப்போம், அந்த நம்பிக்கை இருக்குது. தென் இதுக்கிடையிலே பார்த்தோன்னா 2வது படத்துக்கும் நாங்கள் ஆயத்தம் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தோன்னா இந்த திங்க் பிக் ஃபிலிம் கம்பெனி பார்த்தினாக்கா. ஸோ எல்லோரும் வெற்றி அடையணும்.
வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சஞ்சனா ஹியர். இந்த படத்து பேர் வெற்றி. இந்த படத்தோட நான் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கொரியோகிராஃப் பை கூல் மாஸ்டர். சாங்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் சாங், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தியேட்டர் போய் இந்த படம் பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம், நான் பாடலாசிரியர் எஸ்எஸ் கண்ணன் பேசுகிறேன். வெற்றி இது என்னோடய 2வது படம். இதில் 2 சாங் எழுதியிருக்கேன். முதல் பாடல் செல்ஃபோன் பற்றின சாங், இன்னொன்று பேத்தாஸ் ஒன்று. கண்ணால் பேசும் காலம் போனது, கைபேசி பேசும் காலம் வந்ததுன்னு சொல்லிட்டு மொபைல் பற்றின சாங், இது செல்ஃபோன் பற்றின சாங். இதை தொடர்ந்து 5 படங்கள் எழுதிட்டுருக்கேன். எல்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங், அடுத்தடுத்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங். பிஹைண்ட் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் பாம்பே பாஸ்கரன், டான்ஸ் டைரக்டர். இந்த வெற்றி கூட்டணியில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன். இந்த கூட்டணியில் நினைஞ்சு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னா, என்னை நம்பி ஒரு சாங் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிருக்கிறோம். ஃபுல் க்ரௌடு, சரியான க்ரௌடுக்கு அந்த சாங் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிஸ்க் பண்ணிக்கிறோம். சாங் நல்லா வந்திருக்குறதா நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். எப்படி இருக்குன்றது உங்கள் கையெல்லாம் இருக்குது. நீங்கள் தான் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், ஆதரவு கொடுக்கணும். இந்த வெற்றி கூட்டணியை மென்மேலும் வெற்றி பெறதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். மனோ சார் எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. அவரோட பையன் ரத்தீஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சார்பாக, ஸ்னேகா சார்பாக ரத்தீஷும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷனு ரொம்ப பிக்காக நடந்துட்டுருக்கு. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிலே என் பிரியத்திற்குரிய சகோதரர் பாடகர் மனோ அவர்களுடைய புதல்வர் ரிதேஷ், நீங்கள் வா. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அப்போ பால் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மனோ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருந்தார். அதில் என்னுடைய படங்களுடைய விவாதங்கள் நடக்கும். பால் எடுத்துகிட்டு விளையாடி வாடான்னா கல் எடுத்துகிட்டு வரோம். அது சின்ன வயசுலேயே ஒரு வீர விளையாட்டில் பெரிய பேர் வாங்கினவன். இவ்வளவு அழகாக இவன் வளர்ந்துருப்பான்னு எனக்கு இப்போ வந்து பார்த்த கட்சியில் தான் தெரியும். ரிதேஷுக்கு முதல் முறையாக எனது ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆசைப்பட்றேன். எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அழகாக இப்போது வர இயக்குநர்கள் படம் எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள், ஹேட்ஸ் ஆஃப். அந்த படங்களின் வரிசையிலே பார்த்திபனின் படமும் எனது பிள்ளை ரிதேஷும் மிகப்பெரிய ஹீரோவாக வேண்டும். ஹீரோயின் நல்லா அழகாக தான் இருக்காங்க. நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க. நிறைய ஃபோட்டோ எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது என் நண்பர்கள் சகோதரர்களாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் மிகச்சில ஃபோட்டோக்கள் தான் பத்திரிகையில் வருகிறது. கொஞ்சம் சிந்திங்க, எல்லா ஃபோட்டோவையும் பிரசுரிங்க. கோடிக்கணக்கில் ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். இந்த படத்தினுடைய இசை உலகெங்கும் பேசப்படுகிற ஒரு இசையாகவும், என இது இசை வெளியீட்டு விழா. உங்களுக்கு முதல் படமா தம்பி, 2வது படமா, 3வது படம்? 3 வெற்றி என்று தான் அர்த்தம். ஸோ அந்த வெற்றி இலக்கில் அவரும் சேர்ந்துட்டார். ஸோ உங்களுடைய இசை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். இந்த திரைப்படத்தினுடைய வெள்ளி விழாலாம் நடக்கிற 25 நாள் ஓடின வெள்ளி விழா. இப்போ நாங்கள்லாம் படம் எடுக்கும்போது 175 நாள் ஓட்ட மாட்டோம். எஜமானெல்லாம் ஓடிச்சு, கிழக்கு வாசல் ஓடிச்சு, சின்ன கவுண்டர் ஓடிச்சு, பொண்ணுமணி ஓடிச்சு. நம்ம கூட என்னடா ரொம்ப நாளாக ஓட்டிகிட்ருக்காங்க, நமக்கு போர் அடிக்கும். ஏன்னா அடுத்த படம் நமக்கு ரெடி ஆகிடும், தேட்டர் இல்லைம்பாங்க என் படத்துக்கு. ஏன்னா சார் உங்கள் படம் தான் சார் ஓடிட்டுருக்கு, இன்னும் நல்லா தான் வருது கலெக்ஷன்பாங்க. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. ஆக மொத்தம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இன்னும் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசலான்ட்டு. உங்களுக்கு டைம் ஆகிடும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற காரணத்தினால் இவ்வளவு நேரம் பேசிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.